கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 30 அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நாம் தினமும் செய்கின்ற செயல்கள், நடக்கின்ற பாதைகள் ஒவ்வொன்றும் சரியானதா? இல்லை. நாம் வழி தவறும் போது சரியான வழி இதுவே என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் போது கூட பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை இருதயத்தின் ஆழத்தில் பதிய செய்கிறார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, வழி ஒன்றே, அது நம் கர்த்தருடையது. நம்முடைய சுய விருப்பத்தின்படி நடந்து தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகளில் நாம் நடந்து கொண்டிருக்கிற நம்மை கர்த்தருடைய வழியை நமக்கு காண்பிக்கிறார். இதிலே நடவுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. உலக காரியத்தில் நாங்கள் முடங்கி இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாங்கள் அனுபவிக்க தவறிவிட்டோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழாமல் நீர் காட்டுகிற பாதையில் நடக்க கிருபை தாரும். அனிதினமும் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கவும், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகின்ற வழியில் அர்ப்பணிப்போடு வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.